சப்பாத்திக்கு இந்த உருளைக்கிழங்கு கிரேவி சூப்பராக இருக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டு சப்பாத்தி செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு கிரேவி தான் செஞ்சுருந்தேன். ஆனால் கொஞ்சம் ஒரு சொதப்பல் ஆயிடுச்சு. அதை வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பச்சை மிளகா, கூட கொஞ்சம் கொத்தமல்லி தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இல்லை. கூட தக்காளி ஒரு 3 தக்காளி சேர்த்துட்டு அது கூடயே கொஞ்சமாக பெருஞ்சீரகம், 4-5 முந்திரி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அடுத்து தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்து வதக்கிட்டு அது கூட சில்லி பவுட்ரு, கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சள் உப்பு சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அடுத்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கணும். இந்த தயிர் இந்த கிரேவிக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நம்ம முந்திரி தயிரெல்லாம் சேர்த்துக்கிறதுனால கிரேவி கொஞ்சம் திக்காவே இருக்கும். கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு 3 உருளைக்கிழங்க வேக வச்சுருந்தேன். வேக வச்சது என்ன ஆச்சுன்னா நல்லா வெந்து போச்சு. நான் வந்து ஒரு பாயில் நல்லா வேக வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரிச்சு அந்த உருளைக்கிழங்கு இதில் போட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கடைசியில் நல்லா வெந்ததுனால உருளைக்கிழங்கு அப்படியே மசிச்சே சேர்த்துட்டு அப்படியே ஒரு கொதி விட்டு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர நேரத்தில் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன். இந்த உருளைக்கிழங்கு கிரேவி சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிடும்போது கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதை வச்சுட்டு மதியம் வந்து குருமா குழம்பு வச்சிருந்தேன். அதையும் சப்பாத்திக்கு வச்சு நைட்டு சாப்பிட்டேன். ஓகே, பாய்.